ஐயோ, சாமுண்டீஸ்வரி இப்ப கோவப்பட்டு என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை வீட்டை விட்டு துரத்திருப்பாளா, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாளா? இவனுங்கிட்ட நம்ம மாட்டாம இருந்தா அவகிட்ட உண்மையை சொல்லி எப்படியாவது எச்சரிக்கை பண்ணிருக்கலாம். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரி என் மருமகளை நம்புவாளா? உறவாடி கெடுக்க பக்கத்திலேயே இருந்தவ இனி கூட இருக்க முடியாம ஆயிருமே. அப்புறம் எப்படி சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழி வாங்க முடியும்? அவ என்னைய லேடிஸ் விஷயத்துல ஜெயிலுக்கு அனுப்பணும்லாச்சே. அதுக்கும் சேர்த்து தானே பழி வாங்கலாம்னு இருந்தேன். இனிமே இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே. அங்க ஒருத்தன் வேலை செய்யறான். அவனை எப்படியாவது கிட்ட வர வச்சுட்டா அவன் மூலமா தப்பிச்சு போயிடலாம். அண்ணே, 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 என்ன காப்பாத்துனே. அண்ணே, இங்க வாண்ண. அண்ணே, அண்ணே, இங்க பாருண்ணே. இந்த மோட்டர் வேற அவனுக்கு ஆன் பண்ணிட்டு போயிட்டானுங்களே, பாவி பயலுங்க. அண்ணே, அண்ணே, காப்பாத்துனே. என்ன நம்ம கத்துறது அவனுக்கு கேட்கலையா? இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்தி பார்ப்போம். அதுல இருக்க நகைங்க எல்லாமே டூப்ளிகேட் தான், இதுவும் ஒரிஜினல் இல்ல. உங்க வாயால எல்லா உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக தான் அந்த சண்முக பாண்டியன் ஒய்ஃப் கிட்ட இந்த நகையெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன டிராமா பண்ணோம். நீங்களும் அதுல மாட்டிக்கிட்டீங்க. ஏய், அத்தை, இப்ப தெரிஞ்சது அவங்க தங்கச்சி யாருன்னு. என்னடி இதெல்லாம்? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீ செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டியே. இதனால யாருக்கடி அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தானே. அக்கா, அக்கா, அது வந்து வாய் மூடு. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு திருட்டு பட்டத்தை தேடி கொடுத்துட்டேல்ல, ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? ஈஸ்வரி, இவ ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது தயங்கனான்னு இப்ப புரியுதா உனக்கு? எல்லாம் நீ கொடுக்குற இடம், அதான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. இவங்க புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துதான் இருக்காங்க. ஊருக்கு தான் பிரிஞ்சிருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஊருக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அக்கா, அக்கா, இவன் போய் சொல்றான்க்கா. இவன் சொல்றத எதே நம்பாதக்கா. இவன் நமக்கு எதிராக சதி செய்யறான்க்கா. அந்த மனுஷனை நான் பாக்குறதே இல்லக்கா. என்ன போய் அவரை சந்திச்சு பேசுறேன்னு எப்படி வாய் குசாம போய் சொல்றா பாருக்கா. அப்படியா? இப்ப தெரிஞ்சிடும் யாரு போய் சொல்றான்னு. ரோகிணி, எப்படி? இவ்வளவு நாளும் இவங்க உங்களை ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க தான் நான் சொல்றதை எதையும் நம்ப மாட்டீங்களே. இல்லக்கா, இவன் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணி யாரோ அந்த மனுஷன் குரல்ல பேச வச்சு இவங்கெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்கக்கா. இப்போ செல்போன்ல இந்த மாதிரி மாத்தி பேசுற ஆப் எல்லாம் வந்திருக்குக்கா. அதை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. எப்படி எப்படி எப்படி? சின்னத்தை, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? நாங்க எதை ஆதாரமா காமிச்சாலும் அதை பொய்ங்கிறதா? சின்னத்தை, இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இருங்க, பாருங்க.
என் கதையை முடிச்சிட்டானுங்க. உன்னை பத்தி நான் இவ்வளவு உயர்வா நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணனா? வாய மூடு. போய் அந்த சிவனாடி கூட சேர்ந்து நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே. உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை நம்பாம நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. இன்ஸ்பெக்டர், இவளையே என்ன இங்கேயே நிக்க வச்சிருக்கீங்க? சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இனிமே எல்லாத்தையும் எங்க குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். கான்ஸ்டபிள், அவங்கள போய் கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். இவ்வளவு மோசமான பொம்பளையாவ இப்படி பண்ணிருக்கா? ஏமா, சொந்த தங்கச்சியா இருந்துகிட்டு சாமுண்டீஸ்வரி அம்மாக்கு இப்படிதான் துரோகம் பண்ணுவீங்களா? உன்னை நம்பி எப்படிதான் கூட வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நியூஸ் பேப்பர்ல போற அளவுக்கு உங்க அக்கா பேரை கெடுத்து வச்சிட்டீங்களே, உங்களை கூடவே வச்சு பாத்துக்கிட்டதுக்கு நீங்க காட்டுற நன்றி கடன் இதானா? கான்ஸ்டபிள், அந்த அம்மா வண்டியில ஏத்துங்க. வண்டியில ஏறுமா. என்ன வேலை கூடவே பார்த்துருக்கா? இருந்துட்டு இந்த அம்மா என்ன கூடயே இருந்து அம்மாக்கு எல்லாம் இது பண்ணுவான்னு நினைச்சா டோரை சாத்துங்க. அவளை சும்மா விடக்கூடாது. ஆக்குறது ஊரே ஏமாத்திருக்கா. எல்லாத்தையும் ஏமாத்த நியாயமா நீ அதே பண்ணிருக்கா. இந்த அக்காக்கே துரோகம் பண்ணிருக்கா. அதான் நானும் தெரியல, அவளுக்கு தெரியல. ரோகிணி, மாப்பிள்ளையும் ரேவதியும் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வாமா. ஒரு பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கட்டும். சரிப்பா.